ரிலீஜன் அல்ல, சங்கம். மதம் அல்ல, சங்கம். பௌத்தம் என்பது மதம் அல்ல, சங்கம். பௌத்தம் என்பது மதம் அல்ல, கோட்பாடு. பௌத்தம் என்பது ரிச்சுவல்ஸ் என்கிற சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டவை அல்ல, வாழ்வியல் நடைமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு கோட்பாடு. சுருக்கமாக சொன்னால் பௌத்தம் என்பது வேறொன்றும் இல்லை சகோதரத்துவம். பௌத்தம் என்பது வேறொன்றும் இல்லை சமத்துவம். பௌத்தம் என்பது வேறொன்றும் இல்லை பகுத்தறிவம். பகுத்தறிவம் என்றே சொல்லலாம், புரிய சொல்லால் பகுத்தறிவல் அதுதான் பௌத்தம். பகுத்தறிவை போதித்தவர் தந்தை பெரியார். நாம் சொல்றோம் தமிழ், அவர் அடையாளம். அவருக்கு முன்னால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மூட நம்பிக்கையை எதிர்த்து பகுத்தறிவை புகட்டியவர் பண்டிதர் அயோத்திதாசர். அதற்கு அவர் கையாண்ட அரசியல் தான் தமிழ் பௌத்தம். பகுத்தறிவை போதிப்பதற்காக அவர் கையாண்டதுதான் மூட நம்பிக்கையை எதிர்த்து மிக கடுமையாக மூட நம்பிக்கைகளை கட்டுரைத்தவர். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் ஒரு காலத்தில் பௌத்தர்கள் பின்பற்றியவை, பௌத்தர்கள் இப்படி புரிந்து கொண்ட கருத்து, பௌத்தர்கள் இப்படி பின்பற்றிய நடைமுறைகள், இவையெல்லாம் இன்றைக்கு இப்படி மாறி போய்விட்டன என்று ஒவ்வொன்றையும் தனித்தனியே அத்துவேறு ஆணிவேராக பிரித்தெடுத்தது, தகர்த்து உடைத்தெறிந்தது. ஆகவே பௌத்தத்தை பகுத்தறிவம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அருமை தோழர்களே, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதும் பௌத்தம் தான். புத்தரும் அவரது தம்மம் என்ற நூலும் பௌத்தம் தான். இந்த பௌத்தம் கடவுள் உண்டு என்றும் சொன்னதில்லை, இல்லை என்றும் சொன்னதில்லை. கடவுளை பற்றிய பேச்சே இல்லாத ஒரு வாழ்வியல் தான் பௌத்தம். அதனால்தான் இந்த மதத்தை அழிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தார்கள். பௌத்தமும் சமணமும் சமகாலத்தில் தோன்றிய மானுட வாழ்வியல். அவை இரண்டையும் அந்த காலத்தில் இருந்த தீவிரமான கடவுள் நம்பிக்கையாக நாத்திக மதங்கள் என்றுதான் இந்த மதங்களை அழைத்தார். ஒரு பௌத்தர் என்றால் அவர் நாத்திகர் என்று, பௌத்தர் பிக்கு என்றால் அவர் நாத்திகர் என்றுதான். உள்ளபடியே சங்கம் என்கிற சொல் பௌத்தர்களால் கௌதம புத்தரால் அடையாளப்படுத்தப்பட்டது. பாருங்க, அவர் சொல்லக்கூடிய 3 முக்கியமான மந்திரங்கள். அமைப்பே உன்னை வணங்குகிறேன், அறிவே உன்னை வணங்குகிறேன், அறமே உன்னை வணங்குகிறேன். அதுதான் தமிழ். புத்தம் சரணம் கச்சாமி, அறிவே உன்னை வணங்குகிறேன். புத்தம் அறிவு, புத்தி. புத்தம் சரணம் கச்சாமி, அறிவே உன்னிடம் சரணடைகிறேன், உன்னை வணங்குகிறேன். தம்மம் சரணம் கச்சாமி, அறம். அதுதான் ஒழுக்கம் இந்த தோழர்கள் குறிப்பிட்டார். அறம் என்பதுதான் நல்ல தமிழ் சொல். தர்மா என்பது சான்ஸ்கிரிட், தம்மா என்பது பாலி, அறம் என்பது தமிழ். தம்மம் சரணம் கச்சாமி என்றால் அறமே உண்மை வணங்குகிறேன். இந்த ரெண்டோட நிறுத்தல் அவர் அடுத்து சொல்றாரு, சங்கம் சரணம் கச்சாமி, அமைப்பே உன்னை வணங்குகிறேன். இதுதான் டிசிப்ளின். ஒரு நிகழ்ச்சியில் வந்தா அரங்கத்துக்குள்ள வந்தா போய் உட்கார்ந்து டிசிப்ளின். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாதவன் எதுவுமே எப்போதுமே யாருக்குமே ஒத்துழைக்க மாட்டான். அவன் ஒழுங்கீட்டத்தில் மோனோபூலம் தான்.